ஹோம்மேட் சலாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கப் அவல், அது நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். அவல் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை கொஞ்சமாக உடச்சி பார்க்கணும். நல்லா உடஞ்சிச்சு அப்படின்னா அவல் நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு பொரிக்கடலை அதையும் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ ஓட்ஸ் வந்து சீக்கிரமே கறியிடும், கொஞ்சம் நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக 6 மாத குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் இந்த செர்லாக்கை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஜவ்வரிசியை வந்துட்டு பொரிய விட்டு இதுக்கப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு மக்கனா, தாமரை விதை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மக்கனாவை 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதையுமே வந்து சிம்மில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வறுத்த எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாதாம் 10 முந்திரி அதையுமே கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர் டைட்டில் பவுடரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.